VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. AC வாங்கணுமா? நம்ம பூர்விகா அப்ளையன்சஸ் விசிட் பண்ணுங்க. பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ECMல ஈஸியா வாங்கலாம் AC. ஆமா வட்ரோல் சாந்தாமா கடை இங்க இருக்குனாலே எல்லாருமே வந்துருவாங்க நினைக்கிறேன். அதுக்காகவே வராங்க. என்னை பார்க்கறதுக்குனே வருவாங்க. ஆண்டி உங்க கடையில நாங்க எதுனா வாங்கின்னு போறோம்ட்டு என் பார்லர்ஸுங்க நிறைய பேர் வந்து தாலியில போடுறது சைடுல கோக்குறதா குண்டு கொழா காசு வாழைச்சிப்புன்றாங்களே அது இது. இப்போ தங்க விற்கிற விலைக்கு இதெல்லாம் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். அப்படியே மாட்டிட்டு போயிடலாம். ரெண்டும் 100 ரூபாய் தான். எனக்கு இதுல 20 ரூபாய் தான் கிடைக்கும். அங்க 50 ரூபாய்னா 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா வைக்கிறேன். தாலிக்கு சுத்தமா அந்த மாங்காய் டிசைன்ல ஒரு ஆரம். இதுவும் வந்து இந்த கல்யாண டைம்லாம் வந்துருவாங்க. கல்யாண டைம் இந்த வீட்டுல ஃபங்க்ஷனுங்க எல்லாம் ஆகுது இல்லையா, அப்போ வந்து வாங்கின்னு போவாங்க. இது வாங்குறதுக்குன்னே ஒருத்தர் குட்டி குட்டியா அழகா கியூட்டா வாங்கி வச்சிருக்கீங்க நிறைய. உங்களுக்கு இதுல பிடிச்சது இது? எல்லாமே தான் பிடிக்கும். நீங்க தானே செலக்ட் பண்ணி வாங்குறீங்க, அதனால வந்து எல்லாம் பிடிச்ச மாதிரி. எல்லாம் கோல்டு மாதிரியே இருக்குமா, எதுவுமே இந்த கவரிங்குன்றது சொல்ற மாதிரியே இருக்காது. வளையல் இப்ப எல்லாரும் இந்த மாதிரி டெய்லி வேருக்கு இந்த மாதிரி டெய்லி ஆப்ஷன் அது போடலாம். இதெல்லாம் எங்கன்னா போனா வந்தா ஃபங்க்ஷன் அந்த மாதிரி போடலாம். பெருசுல இருந்து சின்னதுல இருந்து எல்லா சைஸும் எடுக்கணும். ஆனா தாலி வாங்குறதுல கூட அவங்கவுங்க கேஸ்ட்டை பார்த்து வாங்குவாங்க. தொப்பை தாலி, மணத்தாலி, ஆச்சாரி தாலி அந்த மாதிரி எல்லாம் பார்த்து வாங்குவாங்க. இந்த தாலி எல்லாம் ஒவ்வொரு பேட்டர்ன்லயும் நீங்க வந்து அது கன்னடக்காரது. ஓ, இங்க இருக்கிறவங்களுக்காக, அப்புறம் தமிழ் பீப்புளுக்காகவும் இந்த மாதிரி. எல்லாம் தமிழ்நாட்டுக்கு தான். எதுவுமே பெங்களூர்ல நான் எதுவுமே வாங்க மாட்டேன். அப்படி ஏன்னா அங்க இது இப்போ வந்து அந்த மாதிரி நீங்க ப்ரொமோஷன் மாதிரி பண்ணி ஏன் போடலன்னு கேட்டீங்கன்னா, ப்ரொமோஷன் பண்ணி போட்டோம்னா நம்மளுக்கு நம்ம பாக்குறேன். ஏன் அம்மா கோல்டு நிறைய இருக்கு, ஆனா சில்வர் கவரிங்ல வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு. சில்வர் ஜாஸ்தி வாங்க வர மாட்டேங்கிறாங்களா? இல்ல சில்வர்ல வந்து சில்வர் ரொம்ப வாங்கினது வந்து வச்சாக்கா அது கருத்துடும். இதெல்லாம் வந்து கேஜி போடுவாங்க, கேஜி கணக்கில் போடுவாங்க. இது கருத்துடும். நம்ம எடுத்துன்னு போய் இது வாபிஸும் பண்ணா கூட சும்மா எடை கணக்கில் போயிடும். அதே நம்ம இது எடுத்துன்னு போயிட்டு வாபிஸ் எடுத்துன்னு வந்து கொடுத்தாக்கா நம்ம இது கேஜி கணக்கில் கூட போடலாம். ஓ, இது எக்ஸ்சேஞ்சும் இருக்கு. ஆனா ஒன்ஸ் யாருன்னா ஒருத்தர் வாங்கின்னு போயிட்டா நான் வாபஸ் வாங்கவே மாட்டேன். இதுல ஃபினிஷிங் வேற நல்லா இருக்கு பின்னாடி எல்லாம். ஓ, இது வந்து எவ்வளோ பெருசு. இதெல்லாம் அந்த காலத்துல பாட்டி மாஸ் இல்லைன்னா கொஞ்சம் இந்த சதன் சைட்ல இந்த செட்டி அந்த மாதிரி இடத்துல போட்டு மகுப்பு செயின் பெரிய பெரிய ஆளுங்க இல்ல. ஸோ அது வந்து இப்படி எல்லா ஃபினிஷும் அப்படியே ப்ராப்பரா நீங்களே பார்த்து வாங்குவீங்க? எல்லாம் பார்த்து வாங்க, நல்லா பார்க்குவோம். நிற்கணும், நின்று 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 பார்த்து எடுப்பேன். காலெல்லாம் ரொம்ப நோவு வந்துடும். அவங்களும் காஃபி டீ ஜூஸுன்னு கொடுத்துனே இருக்குவாங்க, நின்றுன்னு வாங்கினே இருக்குவாங்க. இப்போ தங்க விற்கிற விலைக்கு இதெல்லாம் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். அப்படியே மாட்டிட்டு போயிடலாம். சரி, இங்கே ஒரு செட் இருக்கே அம்மா, நெக்லஸ் செட். இது வந்து அப்படியே ஒரு குட்டி எப்படி இருக்குதுமா? சூப்பராக இருக்கும். எப்படி இருக்கு பார்த்து? கலெக்ஷன் நல்லா இருக்கு. நீங்கள் சீக்கிரம் கடை போடுறீங்க. இது வந்து இந்த தாலியில போடுறது காசு. ஓ, ரொம்ப பேருக்கு இது எந்த ஒரு டைப்? இந்த மாதிரி நான் பார்த்தது இல்ல. இது என்னதம்மா? இல்லம்மா, இது தாலியில போடுறது சைடுல கோக்குறதா? குண்டு கொழா காசு வாழைச்சிப்புன்றாங்களே அது இது. அது பாருங்க, இதெல்லாமே வாங்குறாங்க. எல்லாம் வாங்குறாங்கம்மா. இருக்கிறவங்க கோல்டுல போடுறாங்க, இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி தானே யூஸ் பண்ணுவாங்க. இந்த இது குண்டு, 2 கொழா, இந்த காசு இதெல்லாம் போடுவாங்க. எல்லாம் 100 ரூபாய் தான் கொடுக்குவேன். ரெண்டும் 100 ரூபாய் தான். எனக்கு இதுல 20 ரூபாய் தான் கிடைக்கும். 20 ரூபாய். அங்க 80 ருபீஸ்னா எனக்கு 20 ரூபாய் கிடைக்கும். அங்க 50 ரூபாய்னா 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா வைக்குவேன். தாலிக்கு சுத்தமா அந்த 100 ரூபாய்னா 100 ரூபாய் தான் வாங்குவேன். கம்மியெல்லாம் ஜாஸ்தி காசெல்லாம் வைக்க மாட்டேன். 20 ரூபாய் 30 ரூபாய் போதுமா, அவ்வளோ கெச்சா போதும். ஆனா இதையும் மக்கள் வந்து வாங்குறாங்க. ஆனா கலர் போவாது. சரி, இந்த ஆரம் மாங்காய் டிசைன்ல ஒரு ஆரம். இதுவும் வந்து இந்த கல்யாண டைம்லாம் வந்துருவாங்க. கல்யாண டைம் இந்த வீட்டுல ஃபங்க்ஷனுங்க எல்லாம் ஆகுது இல்லையா, அப்போ வந்து வாங்கின்னு போவாங்க. இது வாங்குறதுக்குன்னே ஒருத்தர் வந்துருவாங்க. நீ இது வந்தவொடனே எனக்கு ஃபோன் பண்ணிக்கா, நான் வரேன்னு வாங்குவோம்.
வந்து வாங்கின்னு போயிடுவோம். இப்போ எனக்கு இப்படிதான் டிசைன் வேணும், இந்த டிசைன்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு, இது எனக்கு இப்படிதான் டிசைன் வேணும் அப்படின்லாம் கேட்டு வருவாங்களா? எனக்கு இந்த கேட்குவாங்க, மாதிரி என்கிட்ட மாடல் போட்டு காட்டுங்க. அனுப்புவாங்க. அந்த டிசைன் இருந்தால் அது வாங்கிடுறோமா, அது இல்லைம்மா வேற இருக்குதுன்னா வேற நான் ஃபோட்டோ பிடிச்சி அனுப்புனாக்கா அது ஓகேன்னா அவங்க வாங்குவாங்க, இல்லைன்னா வேண்டான்னிடுவாங்க. வேற என்னெல்லாமா இருக்கு? இவங்க கம்மல்லாம் இருக்கு, கம்மல் பார்ப்போம். பெண்களுக்கு வந்து ஜுவல்லரி பார்த்தா போதும், வாங்கி போடுறோமோ இல்லையா அதை வாங்கி வச்சுக்கணும். நீங்களே சம்டைம்ஸ் உங்களுக்கு வேணும்னா இதுல இருந்து நான் கடையில இருந்து போட்டுக்கிறேன்மா. நீங்களுமே நான் போட்டுக்குவேன், பார்வதிக்கு கொடுக்குவேன். அப்புறம் யாருன்னா என்னை தேடி என் பேரண்ட்ஸுங்க வருவாங்க. சின்ன பசங்களுக்கு தான், ரொம்ப பெரியவங்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன். குட்டி புள்ளிங்கெல்லாம் வந்துச்சுன்னா ரிங்கு, கம்பல், கழுத்து செயின் இந்த மாதிரி அப்படியே கிஃப்டா ஃப்ரீயா கொடுத்துருவீங்களா? ஆனா நமக்கு லாபம் போகுதே, பரவாயில்ல. சின்ன பிள்ளைங்க 3 நாளைக்கு முன்ன கூட எங்கள் அம்மா மாதிரி ஒருத்தர் வந்தாங்க, சேன்னு எங்கள் அம்மா மாதிரி. நான் பார்த்தது எனக்கு ரொம்ப ரொம்ப அலை வந்துச்சு, என்னால் தாங்க முடியல. எங்கள் அம்மாவுக்கு இந்த வாத்து கம்பல்னா ரொம்ப இஷ்டம். அந்த கம்பல் அவங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்தேன். வாத்து கம்மல்னா இங்க இருக்கு இதுவா? அது இல்லை, அது வேற வாத்து, ஸ்டோனில் வரும் அது. அது அப்படியே பேக் பண்ணி கொடுத்துட்டேன். எனக்கு எங்கள் அம்மா ஞாபகம் வந்துச்சு. நிறைய அதுல கல்லு வச்சது குட்டி குட்டியா அழகா கியூட்டா வாங்கி வச்சிருக்கீங்க நிறையா. உங்களுக்கு இதுல பிடிச்சது எது? எல்லாமே எல்லாமே தான் பிடிக்கும். நீங்க தானே செலக்ட் பண்ணி வாங்குறீங்க, அதனால வந்து எல்லாம் பிடிச்ச மாதிரி. எல்லாம் கோல்டு மாதிரியே இருக்குமா, எதுவுமே இந்த கவரிங்குன்றது சொல்ற மாதிரியே இருக்காது, எல்லாமே கோல்டு மாதிரியே இருக்கும். இங்க பாருங்க, இது அது இது 200 ரூபாய். 200 ரூபாய். சரி, குழந்தைங்களுக்கு தான் கொடுப்பீங்க, நான் கூட ஒரு குழந்தை மாதிரி தானேம்மா உங்களுக்கு. என்ன வேணும் எடுத்துக்கோமா. இந்த காரா போட்டுக்கிறியா, நெக்லஸ் போட்டுக்கிறியா, என்ன வேணும் போட்டுக்கோ. உங்க கையால எது கொடுத்தாலும் நான் போட்டுப்பேன் அம்மா, கடையவே கொடுத்தாலும் நான் போட்டுப்பேன். இந்த ஷார்ட் செயினுக்கு இது போட்டுக்கிறியா, போட்டுக்கோ. எது போட்டுக்கிற? நம்ம கடைசியா நான் வந்து ஒண்ணுன்னா பொறுமையா பார்த்துட்டு எது வேணும்னு நானே சொல்லிடுறேன். இந்த அது வரைக்கும் நீயே போட்டுன்னு வீடியோ எடு, பார்த்துக்கோங்க. அப்புறம் வேற என்னெல்லாம் வச்சிருக்கீங்க? இங்க இருக்கிறதுலாம் வந்துட்டு பாருமா, அப்படியே பாரு, வழியில் அது வளையல். இப்போ எல்லாரும் இந்த மாதிரி டெய்லி வேருக்கு இந்த மாதிரி டெய்லி பெஸ்ட் ஆப்ஷன். யூஸ்க்கு அது போடலாம், டெய்லி யூஸ்க்கு அது போடலாம். இதெல்லாம் எங்கன்னா போனா வந்தா ஃபங்க்ஷன் அந்த மாதிரி போடலாம். ஈவன் நீங்க நல்லா சின்ன சைஸ்ல எல்லாம் வச்சிருக்கீங்க. நிறைய இடங்கள்ல சின்ன சைஸே கிடைக்காது. ஆமா, கிடைக்காது. பெருசுல இருந்து சின்னதுல இருந்து எல்லா சைஸும் எடுத்துனாரு. எல்லாரும் குழந்தைங்களுக்கு கூட எடுத்துனாரு. இந்த மாதிரியா? குழந்தைங்களுக்கு கூட எடுத்துனாரு. எதை பார்த்தாலும் நம்ம தான் போயிடுவோமே, போய் வாங்கிட்டு அதை போடுறோமோ இல்லையோ, நமக்கு வந்து இந்த மாதிரி ஜுவல்லரி எதனா போயிருந்தா போதும். இதெல்லாம் அந்த காலத்து அட்டிகையில அட்டிகை. இப்பெல்லாம் இதெல்லாம் கோல்டுல வாங்கணும், எவ்வளோ ஆகும்? தாலிலாம் இங்க வந்து வாங்குறாங்கம்மா. அது ஆனா தாலி வாங்குறதுல கூட அவங்கவுங்க கேஸ்ட்டை பார்த்து வாங்குவாங்க. தொப்பை தாலி, மணத்தாலி, ஆச்சாரி தாலி அந்த மாதிரி எல்லாம் பார்த்து வாங்குவாங்க. அது ஃபிஷ் டாலர். சும்மா இது டாலரு இந்த மாதிரி. இதுல ஒரு ஸ்கார்பியன் டாலர் வேற இருக்கு. இதெல்லாம் வந்து ஆம்பளை பசங்க வந்து வாங்கி போட்டுக்கிறாங்க, வாங்குறாங்க. அது இங்க பாருங்க, ஃபிஷ். இதெல்லாம் அந்த டைம்ல போட்டுட்டு இருந்தாங்க. இந்த தாலியெல்லாம் ஒவ்வொரு பேட்டர்ன்லயும் நீங்க வந்து அது கன்னடக்காரது. இங்க இருக்கிறவங்களுக்காக, அப்புறம் தமிழ் பீப்புளுக்காகவும் இந்த மாதிரி. அதுலயே லக்ஷ்மி காசெல்லாம் சின்ன சின்ன பொருட்கள்ல எவ்வளவுமா லாபம் வரும்? அதுதான் பாரு, நான் ஜாஸ்தி ஆனா விற்கணும்னு நினைச்சா ரெண்டும் சேர்த்து 200 ரூபான்னு விற்கலாம். ஆனா நான் அப்படி விற்க மாட்டேன். நான் வேற என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். பாருங்க, இங்க ஒரு டப்பா இருக்கு, அதுல என்ன இருக்குன்னு பார்ப்பேன். கலைச்சிட்டு அதுக்கப்புறம் நானே இல்ல நான் அடக்கி கூட கொடுத்துருவேன், ஒன்றும் பிரச்சனை. இங்க ஒரு டப்பா இருக்கு, பெரிய டப்பா. இதுங்க வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு இது உள்ள போட்டு இதெல்லாம் வைக்கிறதுக்கு நிறைய இடம் வேணும். அது அவ்வளவு இடம் இல்லைன்னதுக்கோசரம் டப்பால போட்டு வச்சுருக்கிறேன். இதெல்லாம் என்னதுமா? இது மாட்டல. இங்க இப்படி மாட்டுறது மாட்டல். இது வந்து இங்க மாட்டுறது 2 லேயர் மாதிரி வர மாட்டல். இது வந்து இப்படி மாட்டுறது, இது வந்து இப்படி அழகா இப்படி வருமே அது. இது வந்து கொஞ்சம் ஏஜ் ஆனுங்க, ஆயா, இந்த கம்பல் ஜிம்கி இந்த மாதிரி போடுறது. வயசானவங்களுக்கு ஆல் கேட்டகரிஸ் நம்ம வச்சிருப்போம். அவங்க வந்து கேட்குவாங்க, இது இல்லையா இந்த மாடல். இது வந்து இது நதியா மாட்டு. நீங்க மாட்டிருக்கீங்களே 2வது காதுக்கு அந்த மாதிரி. இது இங்க இருந்து அல்ல காதுக்கு ஒரே ஒரு இது 100 ரூபாய் தான். இது இங்க எவ்வளவு தாலி இதெல்லாம் காசு இல்ல. ஃபைனலி எனக்கு பிடிச்ச மாதிரி குட்டியா இருக்கு. எடுத்துக்குமா? இல்ல எடுத்துக்கோ, நிச்சயமா கடைசியா பாத்துக்கலாம். இல்ல வச்சிடுங்க, உனக்கு பிடிச்சிச்சுன்னா வச்சுக்கோ.
அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு திருகாணி போகாதுமா உள்ள கொட்டிக்காது. அது பரவாயில்ல. இந்த மாதிரி எல்லாமே இருக்கு. வேற என்னம்மா நம்ம ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் என்ன இருக்கு? ஸ்பெஷல் ஐட்டம் எல்லாம் அது மோந்திரம், அது மோதிரமும் மிஞ்சியும் இருக்கு. இது பார்க்க சில்வர் மாதிரியே இருக்கே. ஆமா. அவ்வளவுதான். சில்வர் ஆப்ஷன் இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி 100 ரூபாய் 50 ரூபாய்க்கு வாங்கி போட்டுட்டு போயிடலாம். அதனால எல்லாமே இருக்கு. அவ்வளவுதானாம்மா? நெக்ஸ்ட் அவ்வளோதான். வேற என்ன பார்க்கணும்? இங்க வந்து குழந்தைங்களுக்காக எல்லாருக்கும் ஆப்ஷன் வச்சிருக்கோம். நம்ம போடலாம் அது. அதனால கலர் கலரா அது வந்து இந்த மகாபலிபுரத்துக்கு போனேன், அங்கிருந்து வாங்கிட்டு வந்த மணிங்க அது. இதெல்லாம் எங்க இருந்து வாங்கிட்டு வருவீங்க? மகாபலிபுரத்துக்கு போனேன், மகாபலிபுரத்துல இருந்து. அந்த இடத்துல இருந்து வாங்கிட்டு வந்த மணிங்க அது. பெங்களூர்ல வந்து பெங்களூரை தவிர எல்லா ஊர்ல இருந்தும் நீங்க வாங்கிட்டு வந்துருவீங்க. அதிகமா பர்ச்சேஸ் நீங்க எந்த ஊர்ல? ஆனா எல்லாம் தமிழ்நாட்டுக்கு தான். எதுவுமே பெங்களூர்ல நான் எதுவுமே வாங்க மாட்டேன். அப்படி? ஏன்னா அங்க இது பொருள் நல்லா இருக்கும், கலர் போகும். அதனால அது எனக்கு என் மனசாட்சிக்கு. இப்போ திடீர்னு யாருன்னா ஒருத்தர் கேட்டாங்கன்னு வச்சுக்கோ, ஒரு 5000 10,000க்கு ஐட்டம் கேட்குறாங்க ஒரு கல்யாண வீட்டுல, அப்ப நான் இவரை கூப்பிட்டுனே இருக்கேன், வாயா போயிட்டு வந்துடலாம், வாயா போயிட்டு வந்துடலாம். அப்ப இந்த மாதிரி வாங்கிட்டு வந்துடுறது. இதெல்லாம் மகாபலிபுரம், சென்னை, இல்லைன்னா வந்து திருவண்ணாமலை, சிதம்பரம் அந்த மாதிரி ஊர்ல வந்து வாங்கிட்டு. இது குட்டி குட்டியா ரிங்கு ஜென்ஸ் போடலாம், லேடிஸ் போடலாம், குட்டி குட்டியா. இது பாருங்க எப்படி இருக்கு. ஆனா இது கலரே போகாது. ஒரு மாச கணக்கா வரும்ல? மாச கணக்கு 6 மாசம் ஆனா கூட கலரே போகாது. ஆனா இது விலை 150 ரூபாய். 150 ரூபாய். நீங்க ஒன்று போட்டுக்கோங்க. கண்டிப்பா இல்ல இது போகும். முடிச்சதும் கண்டிப்பா உங்க கையால எதுனா கண்டிப்பா வாங்கிட்டு தான் போவேன். நீங்க ஆசைப்பட்ட மாதிரி இந்த கடை வந்து இன்னும் பெரிய கடையாகி உங்க அம்மாவோட போட்டோ நீங்க என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் நிறைவேறும். ஆமாவாட்ரோல் சாந்தாமா கடை இங்க இருக்குன்னாலே எல்லாருமே வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்காகவே வருவாங்கல்ல? வராங்க என்னை பார்க்கறதுக்குன்னே வருவாங்க, போட்டோ பிடிக்க வருவாங்க. அப்போ பிடிச்சிட்டு இந்த கடையை பார்க்குவாங்க. ஆண்டி உங்க கடையில நாங்கள் எதுனா வாங்கின்னு போறோம்ட்டு என் ஃபாலோவர்ஸுங்க நிறைய பேர் வந்து வாங்கின்னு போயிருக்கிறாங்க. மாசத்துக்கு எவ்வளோமா வருது? முன்னெல்லாம் வந்து மாசத்துக்கு, இப்போ நான் வந்து ஒரு 20,000க்கு வாங்கிட்டு வந்தேன்னா ஒரு 30,000 35,000க்குள்ளே வந்துடும். அது இந்த பெட்ரோல் சார்ஜு, இந்த பஸ் சார்ஜு இதெல்லாம் போய் எனக்கு வரும் கைக்கு ஒரு 30,000 கையில் வரும். இப்போ இப்போ கொஞ்சம் டல்லா போகும். நான் தான் பொறுத்து. இப்போ யூஸ்வலாகவே நமக்கு இந்த மாதிரி கடைலாம் இருக்குன்னா இன்ஸ்டாகிராமில் நம்ம ஆல்ரெடி இருக்கோம். ஆமாவாட்ரோல்னு அவ்வளோ ஃபேமஸாக இருக்கும். அதை யூஸ் பண்ணி நம்ம இந்த கடையை ப்ரொமோட் பண்ணியிருக்கலாம். இப்போ செலிபிரிட்டிஸை கூப்பிட்டு வந்து ப்ரொமோட் பண்ணாங்க. குடும்பமே வந்து செலிபிரிட்டியாக தான் இருக்கீங்க. ஆன்லைன் ஷாப்பே நீங்கள் ஓப்பன் பண்ணலாம், அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஏமா இன்னும் பண்ணலாமா? அதுதான் ஒரு கடை வேணும். கடை இல்லாத நம்ம இதில் வாங்கிட்டு வந்து அவ்வளோ ஐட்டம் எல்லாம் வைக்க முடியாது. ஒரு மினிமம் எவ்வளோ வைக்க முடியுமோ அவ்வளோ தான் வைக்க முடியும். வாங்கிட்டு வந்து வச்சா என்ன ஒரு 1,00,000 ரூபாய்க்கு மேலே வாங்கிட்டு வந்து வைக்கலாம் இதில், அவ்வளோதான். அதுக்கு மேலே எல்லாம் வாங்கிட்டு வந்து வைக்க முடியும். இப்போ வந்து அந்த மாதிரி நீங்கள் ப்ரொமோஷன் மாதிரி பண்ணி ஏன் போடலன்னு கேட்டிங்கன்னா, ப்ரொமோஷன் பண்ணி போட்டோம்னா நம்மளுக்கு அவ்வளோ ஐட்டம் வாங்கி வைக்கிறதுக்கு இடம் இல்லை. நெக்ஸ்ட்டு அதை பார்த்துக்க ஒரு ஆள், பார்வதியை தான் பார்த்துன்னுக்கிறேன் நான். நெக்ஸ்ட்டு வந்து அவ்வளோ பட்ஜெட் இல்லை. அப்புறம் எல்லாமே வரும். அம்மா நீங்கள் வந்து ஆல்ரெடி ரொம்பவே ஃபேமஸ் சாந்தாமான்னு தனியாகவே நீங்கள் ஒரு சேனல் வச்சுருக்கீங்க. அங்கேயுமே வந்து உங்களுக்காக அவ்வளோ ஃபாலோவர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. எவ்வளவோ லவ் சப்போர்ட் எல்லாருமே கொடுத்துட்ருக்காங்க. நாங்களும் அவ்வளோ லவ்வும் சப்போர்ட்டும் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி நீங்கள் பெரிய கடை வச்சு அதில் அம்மா பேரோட, அம்மாவோட ஃபோட்டோவோட நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்க முடியுமோ அவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்க. எங்கள் சார்பாக நாங்கள் வாழ்த்துறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. AC வாங்கணுமா? நம்ம பூர்விகா அப்ளையன்சஸ் விசிட் பண்ணுங்க. பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ECMI ல ஈஸியா வாங்கலாம் AC.